அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ், சென்னையிலிருந்து. இப்போ ஒரு சிகிச்சைக்காக ஒரு நபர் நம்ம சிகிச்சை பண்ணோம். அவருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வயது 32. அவர் பார்த்தீங்கன்னா, அவர் ஜாதகத்துல சிம்ம லக்னம், பூர நட்சத்திரம். இப்போ அவருக்கு ஏஎல்பி பார்த்தீங்கன்னா தனுசு, கேது, மூலம் 2ஆம் பாதம் போயிட்டுருக்கு. இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா கேது வந்து கடகத்தில் இருக்கார், 8ல் இருக்கார், தனுசுக்கு 8ல், குருவும் 8ல் தான் இருக்கார். அவரோட பிரச்சனை என்னன்னாக்கா, இவருக்கு கணவன் மனைவி பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, வருமான பிரச்சனை, இப்படின்னு மொத்த பிரச்சனையும் அவருக்கு இருக்குது. இதனால ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா மிகுந்த மன அழுத்தம், மன இறுக்கம், கவலைனால அவருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ்லாம் வந்துடுச்சு. ஸோ இதை நாம் அவருக்கு மனோரீதியாக ஒரு சிகிச்சை பரிகாரன்ற பேரில் மனோரீதியாக சிகிச்சை அளித்தோம். அந்த சிகிச்சை முடிவில் அவரே அந்த சிகிச்சைக்கான அனுபவத்தை அவரே சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை கேட்கலாம். இப்போ ஹாய் எல்லாரும், இங்கே வந்திருந்தேன். இங்கே வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்தேன். இப்போ இங்கே சார் கொடுத்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் ரொம்ப மைண்ட் ரிலீஃபாக இருக்குது, ரொம்ப ஸ்பெஷாலிட்டியாக இருந்தது, அண்டு ரொம்ப ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருந்தது, அண்டு ஒரு ஒரு இறைத்தன்மையை அடைஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு அனுபவமா எனக்கு இருந்தது. ஒரு மனசுல உள்ள ஒரு பாரம், ஒரு டென்ஷன், அதெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருந்தது. தேங்க்யூ. இப்போ நீங்கள் அவர் சிகிச்சை அதன் மூலம் அவர் பெற்ற அனுபவத்தை சொல்லியிருக்காரு, சொன்னதை கேட்டிருப்பீங்க. அவர் சிகிச்சை முடிஞ்சு, ஏன்னா அப்போ ஒரு அனுபவம் நடந்திருக்கும். அதுக்கு பின்னாடி அவர் போயிட்டு வீட்டுக்கு போய், ஏன்னா அவர் உறவுகளெல்லாம் இருந்து ஒரு 3 நாள், ஆல்மோஸ்ட் 3 to 4 days நினைக்கிறேன், 3 நாளுக்கு அப்புறமா, 3-4 நாளுக்கு அப்புறமா அவருடைய அதுக்கப்புறம் ஏற்பட்ட அனுபவம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, என்ன சிகிச்சை அனுபவம் ஒன்று, அதுக்கப்புறமா ஏற்பட்ட அவர் அனுபவத்தை அவர் ஒரு ஆடியோ மெசேஜாக கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் அந்த ஆடியோ மெசேஜை நீங்கள் கேட்கலாம். ஹாய், நான் சார்கிட்ட ஒரு மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக, ப்ரெஷராக ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் வந்திருந்தேன். சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த மாதிரி எனக்கு ஃபேமிலியிலையும் டிப்ரெஷன், வேலை இல்லை, அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது, மனசு டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட ஒரு சஜஷனுக்காக நான் வந்தேன், ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் வந்தேன். சார் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. ஒரு 3 நாள் ஆகுது. 3 நாளில் எனக்கு நல்ல ரிலீஃபாக இருக்குது. சாரோட அந்த ட்ரீட்மெண்ட்னால மைண்டு ஃப்ரீயாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்டு இல்லை. எங்கள் ஒய்ஃப்கிட்டேயும் எங்கள் ஃபேமிலி எல்லாருக்கிட்டேயும் நான் ஃப்ரீயாக பேசுறது, அது மாதிரியான ஒரு இது. டைமுக்கு நல்ல தூக்கம் வருது, டைமுக்கு நான் சாப்பிட்றேன். ஸோ இந்த இம்பேக்ட்லாம் ஃபஸ்ட்டு நெகட்டிவாக இருந்து இப்போ நல்லா பாசிட்டிவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு ரொம்ப ஒரு ஒரு என்தூசியாசமாக இருக்குது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது, மைண்ட் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு சார். என்ன சொல்ல வரோன்னா, ஏன் இதை சொல்கிறோன்னா, ஏன்னா மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் ஆசை வைத்த வேண்டாம், இப்படி சித்திரப்பாடல் தான். ஸோ நம்ம மன ரீதியான ஒரு நிகழ்வுகளுக்குள்ள சரி செய்யும் போது அது இந்த பிரபஞ்சத்தில் வேற மாதிரி, ஏன்னா இப்போதைக்கு ஆனால் அவரை சுற்றி இந்த நிகழ்வுகள் இப்போ மாற்றப்பட்டிருக்கு. இதை தான் நம்ம சொல்கிறோம். இதை மாற்றுறோன்னா நம்ம மாற்றுறோம் இல்லை, அந்த இறைத்தன்மையோட உதவியை கொண்டு நம்ம மாற்றி வச்சுருக்கோம். இப்போ அதே நபர் அதே இது இப்போ அவர் வாழ்க்கையை மிக மகிழ்ச்சியாக எதிர்கொள்கிறார், இவ்வளோதான் சொல்ல வரும். அப்போ பரிகாரம் என்பது அந்த மாற்றத்திற்குரியது என்பது தான் நாம் இங்கே வலியுறுத்துகிறோம். ஸோ உங்களுடைய தன்மைகளை நீங்கள் மாற்றி அமைப்பது தான் உங்களுக்கான அது பரிகாரமாக இருக்கும். அதைத்தான் நம்மளோட சித்தர்கள், ரிஷிகள், முன்னோர்கள் ஆலய வழிபாட்டின் மூலமாகவும் வேறு சில நிகழ்வுகள் மூலமாகவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் இது போல் இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம், அல்லது உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு செஞ்சு உங்களுடைய தீர்வளிச்சிக்கலாம். உங்களுக்கு மேலும் இது சார்ந்த உங்களுக்கு தகவல் வேணும்னா எங்கள் ஆஃபீஸ் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அவங்க உதவி செய்வாங்க. நன்றி, வணக்கம்.